ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம முக்கியமான ஒன்று நம்ம பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, பிள்ளைகளை போல் நீங்கள் மாறல அப்படின்னா தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. இன்னொரு இடத்துல அதே 10ஆம் அதிகாரம் மார்க்கு எழுதின புத்தகத்தில் ஐஸ்வர்யவான்கள் பரலோக ராஜ்யத்துக்கு வர்றது கஷ்டம்னு சொல்கிறார். பிள்ளைகளை போல் மாறணும்னு சொல்கிறாரு. ஐஸ்வர்யவான்களுக்கு கஷ்டம்னு சொல்கிறாரு. ஏன் இந்த ரெண்டு மாறுபாடு? நம்ம எல்லோரும் பிள்ளைகளை போல் மாறணும் அப்படின்றாரு. ஐஸ்வர்யவான்கள் உள்ளே வர்றது கஷ்டம் அப்படின்றார். பிள்ளைகளை போல் மாறினா தான் உள்ளே வர முடியும் அப்படின்றார். அப்போ தேவனுடைய ராஜ்யம் எப்படிப்பட்டது? ஏன் பிள்ளைகளுக்கு ஈஸி, பிள்ளைகள் மாதிரி உள்ளவங்களுக்கு ஈஸி, ஏன் ஐஸ்வர்யவான்களுக்கு கஷ்டம் அப்படின்னு நல்லா பார்த்தோம் அப்படின்னா, ஐஸ்வர்யவான்கள் தங்கள் ஐஸ்வர்யத்தின் மேலே நம்பிக்கை வச்சுருப்பாங்க. பிள்ளைங்க முழுவதுமாக தங்கள் பெற்றோர் மீது, அதாவது பிள்ளைகள் மாதிரி நம்ம மாறணும் அப்படின்னா கடவுள் மீது முழுமையான நம்பிக்கை, கடவுளை நம்பி வாழ்கிறது. ஐஸ்வர்யவான்கள் ஐஸ்வர்யத்தை நம்பி வாழ்கிறது. இதுதாங்க வித்தியாசம். இன்னொன்று பிள்ளைகள் ரொம்ப தாழ்மையாக இருப்பாங்க. பெருமையை பார்க்க முடியாது பிள்ளைகள் இடத்துல. ஆனால் பணக்காரங்களுக்கு, ஐஸ்வர்யவான்களுக்கு பெருமை இருக்குது. அதனால தான் இயேசு மார்க்கு 10ஆம் அதிகாரத்தில் பிள்ளைகளை போல் இருந்தீங்கன்னா பரலோகராஜ்யம் உங்களுடையது, நீங்கள் உள்ளே வந்துடலாம் அப்படின்றாரு. ஐஸ்வர்யவான்களை போல் ஐஸ்வர்யவான்களாக இருந்தீங்கன்னா கஷ்டம் அப்படின்றாரு. தாழ்மையாக இருங்க. பணக்காரங்களை போல் பணத்தின் மீது நம்பிக்கை வைத்து பெருமையாக இருக்காதீங்க. தாழ்மையாக இருங்க. கடவுளை முழுசாக நம்புங்க. காட் பிளஸ் யூ. பாய்.